தாவேகாவோட கூட்டம் நடக்குது அப்படின்னாலே அங்க வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது வழக்கமாகிட்டே இருக்கு. அப்படிதான் சேலத்துல சமீபத்துல ஒரு தாவேகாவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. நல்லா கவனிக்கணும். இது வந்து தாவேகாவோட நிர்வாகிகள் கூட்டம். இந்த கூட்டத்துல வட மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் கலந்துகிட்டு உயிரிழந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வட மாநிலத்தை சேர்ந்தவர் எப்படி தமிழகத்துல நிர்வாகி ஆக முடியும், தாவேகாவுல எப்படி இவரை நிர்வாகி ஆக்குனாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கே பதில் கிடைக்காம இருந்து அந்த நிலைமையில தான் இவர் உயிரிழந்திருக்காரு. அப்போ உயிரிழந்ததுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தாவேகா தரப்புல இருந்து இது வந்து மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு பதில் வந்து கிடைச்சது. ஆனா அவங்க குடும்பத்துல விசாரணை செய்யும் போது மாரடைப்பு எல்லாம் இவருக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல, ரொம்ப ஹெல்த்தியான பையன் சுராஜ், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்ஸ் கூட வந்த கிடையாது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி உயிரிழக்க முடியும், இதுல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்ததா, 12ல இருந்து 3 மணி வரைக்கும் நடத்திருக்காங்க, உச்சி வெயில நடத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ இது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்ல அப்படின்னா ஏற்கனவே கரூர்ல கூட்ட நெரிசல் காரணமா உயிரிழந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு, ப்ரூவன் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி இது வந்து கூட்ட நெரிசல்ல நடந்த ஒரு உயிரிழப்பா, இப்படி பலகட்டமான கேள்விகள் வந்து இருக்கும்போது பதில்கள் முரண்பாடா வந்திருக்கு. அதே மாதிரிதான் இதுக்கு காரணம் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா இருந்தாலுமே காரணம் வந்து காவல்துறை தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து திமுகவை குறை சொல்ல முடியாது, அதனால தமிழக அரசை வந்து குறை சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து காரணம் காவல்துறை. ஏன்னா 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த உச்சி வெயில்ல எங்க தொண்டர்களும் ரசிகர்களும் நிர்வாகிகளும் வந்து நிற்கும் போது ஏதாவது ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து திட்டமிட்டப்பட்ட சதி அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஆனா இது என்ன உண்மை அப்படிங்கறத தமிழ்நாடு டிஎன் ஃபேக்ட் செக் இருக்கு இல்லையா, அவங்களே வந்துட்டு ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா சேலமோட மாவட்ட செயலாளர் வந்து கொடுத்த அந்த கடிதத்தை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல தெளிவா போட்டிருக்கு, எங்களுக்கு வந்து 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நாங்க வந்து கூட்டம் நடத்த போறோம், இது வந்து நிர்வாகிகள் கூட்டம், இதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு செயலாளர் கேட்ட அந்த கடிதத்தை வெளியிட்டு இது ஒரு பொய்யான தகவல், இது ஒரு பொய்யான குற்றம் அப்படிங்கறத ஃபேக்ட் செக் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. கூடவே அடுத்தடுத்த உண்மைகளுமே வெளியே வந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கேட்டிருந்தோம், வட மாநிலத்து இளைஞர் எப்படி தாவேகாவோட நிர்வாகி ஆனாரு, தமிழகத்துல எப்படி அவளால் நிர்வாகி ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது காவல்துறை வந்து அவரை வந்து உள்ள அனுமதிச்சுட்டாங்க, இதுக்கு காரணம் வந்து காவல்துறை தான், நாங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் தான் நடத்திட்டு இருக்கோம், இவன் எப்படி உள்ள வந்தான், சுராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து எப்படி உள்ள வந்தாரு, சோ இது வந்து காவல்துறை உள்ள அனுமதிக்காம எப்படி அவரால் வர முடியும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இதையுமே உண்மை என்ன அப்படிங்கறத வெளியே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா புஷியானதும் சுராஜும் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளத்துல வெளியாகி இதுவும் ஒரு முழுக்க முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. சோ இப்படி எல்லா கேள்விகளுக்குமே எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே முன்பின் முரண்பாடான ஒரு பொய்யான தகவலை தாவேகாவினர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே இந்த உயிரிழப்பு எதனால நடந்தது, உண்மையாவே ஹீட் ஸ்ட்ரோக்கால நடந்துச்சா, இல்ல அப்படின்னா கூட்ட நெரிசல்னால நடந்துச்சா, இல்ல அப்படின்னா உண்மையாவே சுராஜுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்துடுச்சா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இவர் வந்து உயிரிழந்துட்டாரா, இப்படி இந்த காரணம் தெரியணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அப்படின்னா உடற்கூறாய்வு, அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணா மட்டும்தான் இதுல என்ன உண்மை அப்படிங்கிறது வெளியே தெரிய வரும். போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னா எஃப்ஐஆர், அதாவது வழக்கு பதிவு பண்ணணும். சோ இந்த மரணத்தை ஒரு மர்மமான மரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு நல்லாவே தெரியும், கரூர்ல 41 பேர் கூட்ட நெரிசல்னால உயிரிழந்த போது அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு தான் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடாது, இது வந்து தமிழ்நாடு அரசு செஞ்ச சதி, சோ அவங்க செஞ்ச சதியை அவங்களே எப்படி விசாரணை செய்வாங்க, அதனால எங்களுக்கு வந்து சிபிஐ தான் வேணும் அப்படின்னு அழுது அடம் முடிச்சு டெல்லியில வந்து விசாரணை இப்போ சிபிஐ வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் கூட 2 கட்டமா விசாரணைக்கு அழைச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த குற்றப்பத்திரிகையில விஜயோட பெயர் வந்து இனிமே இணைக்கப்படாம தான் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் விஜயால தப்பிக்கவே முடியாது, இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்தும் அரசியல் விமர்சகர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதுக்கிடையிலேயே அடுத்த கட்டத்துக்கு தாவேகாவினர் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதாவது சேலம்ல ஒரு கூட்டம் நடந்தது, ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த உடனே கறி விருந்து போட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்து விருந்தெல்லாம் கொடுத்திருந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த கூட்டத்துக்கு வந்து ரெடி ஆகி இருக்காங்க. இப்போ வந்து வேலூர்ல அடுத்ததா 25,000 பேர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க. இதுக்காக வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் வந்து ஒரு காவல்துறை கிட்ட கடிதமுமே கொடுத்திருக்காங்க. காவல்துறை வந்து எப்பவுமே நீங்க வந்து எப்ப கூட்டம் போட்டாலும் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குதே கேள்வி கேட்டாலுமே நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதை சரி பண்றதுக்காக எந்த ஒரு முன்னேற்பாடுகளுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் தாவேகா சார்பில இருந்து எடுக்கப்படல. இந்த வேலூர் கூட்டத்திலேயாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா, இந்த கூட்டத்திலேயாவது வந்துட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்குமா, இல்லைன்னா என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மிகப்பெரிய பயம் வந்து இப்ப மக்களுக்கிடையே உருவாகி இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.